அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இதுதான் நம்மளுடைய டிஸ்க்ளைமர். நல்லா படிச்சுக்கோங்க. இது எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். நம்ம சொல்கிறத எதுவுமே நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நம்ம இங்கே நம்ம காணொலியில் இந்த இடத்துல வாங்கலாம், இந்த இடத்துல விற்கலாம் அப்படின்னு எதுவுமே நம்ம சொல்ல போகிறது கிடையாது. இது உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் எடுக்கணும். ஆப்ஷன் வர்த்தகம் சரி, பங்கு சந்தையும் சரி ரொம்ப அபாயகரமானது. உங்களுக்கு நட்டம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு ஆப்ஷன் செயின் பேஸில் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸில் எப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் கொடுக்குறோம். ஒரு கலந்தாய்வு ஒரு 3 மந்த் டிஸ்கஷனை கொடுக்க போகிறோம். எப்போ 1 மந்த் கொடுப்போம். இந்த டைம் 3 மந்த்ஸ் கொடுத்துருக்குறோம். அதில் ப்ரீமியம் கால்குலேஷன், ஏடிஎம் அனாலிசிஸ், ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ், மீட்டிங் பாயிண்ட், காமன் ஏரியா இதெல்லாமே நம்ம எப்படி பார்ப்பது அப்படிங்கிற வழிகாட்டுதல் இங்கே இருக்கும். இதை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9842610908 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதை தால் பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் லாபம் எடுத்துடலாமா, அக்யூரசி எவ்வளோ அப்படின்னாலாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற அடிப்படையை தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பில்ட் பண்ணணும். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு நம்ம கலந்தாய்வு இருக்காது. அதை எதிர்பார்த்தும் வந்துடாதீங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் இங்கே பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு இறக்கத்தை கண்டிருக்கு. இதுக்கெல்லாம் என்னென்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குள்ளநரி கூட்டம் அப்படின்ட்டு ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம். சிலர் பார்த்துருப்பீங்க, சிலர் பார்க்காம இருப்பீங்க. அதில் ஒரு சீனில் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கும் ஒரு போலீஸ் ட்ரைனிங்கில். அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 3 ரவுண்டு அடித்து அந்த டார்கெட்டை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா விஷ்ணு விஷால் நடிகர் அவர் பார்த்திங்கன்னா முதல்ல ஸ்லோவாக ஓடுவார். அப்போ எல்லோரும் கொஞ்சம் வேகமாக ஓடுங்க சொல்லுவார். அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவார், உடனே ஒரு வாட்சில் அலாரம் கட்டிட்டு ஸ்லோவாக ஓடிட்டுருப்பார். அந்த எல்லாரும் பார்த்திங்கன்னா ஃபுல் எனர்ஜி கொடுத்து ஃபஸ்ட்டு ஓடுவாங்க. இவர் மட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸ்லோவாக ஓடிட்டு அந்த அலாரம் அடித்ததுமே பார்த்திங்கன்னா கடைசியில் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு இவர் ஃபஸ்ட்டு போவார். அந்த கண்டென்ட்டு தான் இது செகண்ட் ஆஃப் மார்க்கெட்டோட கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா இதோட உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அடிப்படையில் உங்களுக்கு இப்போ சமீபத்தில் வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி உங்களுக்கு இருக்குது, இல்லை இது போல் பதிவு பண்ணிட்டோமா, இல்லை பழையபடி நம்ம பதிவு பண்ணுறதா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா எது உங்களுக்கு எளிதாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது மார்க்கெட் ஹவர்ஸில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ். அதனால் இது உங்களுக்கு எப்படி பயன் தருது அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட் நேற்று நமக்கு முடிவுற்றது பார்த்திங்கன்னா 23,385 ரேஞ்ச். ஏன்னா கால்புட்டோட பேஸில் நியரஸ்ட் க்ளோசிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல. அதனால் 23,415 அப்படிங்கிற இடத்துல நமக்கு க்ளோசிங் இருந்தது. அப்போ நம்ம என்ன பேசணும், 23,400 கால் புட் ஒரு இம்பேக்ட் ஜோன்னு பார்த்தோம். 23,350 நேற்றைய லோ. ஏன்னா கால் ஆப்ஷனோட லோ 136, புட் ஆப்ஷனுடைய ஹை 147. இந்த ஜோனை நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது 23,450 கால் புட் இந்த ஒரே ஸ்ட்ரைக் காலும் சரி இந்த ஹைக்குள்ளே இருந்தாங்க, புட்டும் அதே மாதிரி ஹைக்குள்ளே இருந்தாங்க. லோவும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தோடது மேட்சாக இருந்தது. அப்போ 450 ஒரு இம்பேக்டட் ஜோன் அப்படின்னு பார்த்துருந்தோம். இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இதோட டேட்டா வச்சுருந்தோம். நேற்றைய காணொலியில் ஒரு இடத்துல ஒரு குறிப்பு கொடுத்துருப்போம். அந்த குறிப்பு இந்த இடத்துல எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வாங்க. இது காலையில் பாருங்கள். இது 9:36 எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,350 கரெக்டாக இருக்காங்க. மார்க்கெட் எங்கே இருக்காங்க, நேற்றைய லோ அப்படிங்கிற இடத்துல நமக்கு இருக்காங்க. ஸ்பாட் பார்த்தா 23,331. நிஃப்டி 50 பாயிண்ட் மைனஸ், பேங்க் நிஃப்டி 300 பாயிண்ட் மைனஸ். அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இங்கே இருந்திருக்கு. அப்போது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்குது, மார்க்கெட் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படியே கொஞ்சம் பில்டாக இருந்தது. இவங்க நெகட்டிவில் இருந்தாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸில் 23,300 புட்டில் இருந்தாங்க. அதே மாதிரி 23,200 புட்டில் இருந்தாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காலையிலேயே உங்களுக்கு புட் சைடு ஒரு சேம் பர்சன்டேஜ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்துட்டு வரவங்களுக்கு தான் தெரியும்.
இந்த மாதிரி அமையும் போதெல்லாம் என்ன நடக்குது, இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு லோயர் வேல்யூம் அவங்க சைடு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சைடு இருக்கிறவங்க வந்துட்டு சடன் ஸ்பைக்காக கொடுக்கறக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நேற்றைய காணொலியில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பாருங்கள் 9:58க்கு 9:58க்கு நடந்த நிகழ்வை பார்க்கணும். 23,400 கால் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், 500 கால் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், 300 கால் வந்து குறைவு, புட் வந்து அதிகம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 134 ரூபா ஏடிஎம் மீட் இருந்தவங்க இந்த இடத்துல 125 மாற்றுறாங்க. அப்போ என்ன அர்த்தம், 8 புள்ளிகளை கிணத்த காணும் அப்படிங்கிற கான்செப்ட் ஏடிஎம் டிகே நடந்திருக்கு. அப்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 23,350 புட் அவங்களுடைய ஹை, நேற்று ஹை, எஸ்டர்டே ஹை 147 கடந்துட்டாங்க. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுடைய எஸ்டர்டே லோ அப்படிங்கிறது 136, அதற்கு கீழே வந்துட்டாங்க. இன்றைக்கி டேட்டா படி பார்த்தீங்கன்னா இவங்க 95 ரூபா லோ, யாரோடது, புட்டோடது, அதையும் மட்டும் கடக்கலை. அப்போ இந்த ஜோன் எப்படி இருந்ததையும் பார்த்துக்கோங்க. இது அந்த டேட்டாவோட ஸ்க்ரீன்ஷாட். இது பாருங்கள் 23,400 கால், 400 கால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை 145 ரூபா, லோ வந்து 80 ரூபா. புட் பாருங்கள் 119 ரூபா லோ, 187 ரூபா ஹை. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா 23,400 காலுடைய ஹைக்கு மேலே நமக்கு புட் ஆப்ஷன் ட்ரேட் நடக்கும். அப்போ 23,400 இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இது ஒன்று தான் காலையில் சாதகமாக இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 23,350 கால் பார்த்தீங்கன்னா அவங்க 184 ரூபா ஹை, யாரோடது, காலோடது. 23,350 காலோடது. புட்டோடது பாருங்கள், காலோட லோ வந்து 100 ரூபா இருந்திருக்கு. புட்டோடது 23,350. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 23,350 புட். 159 ரூபா ஹை, 95 ரூபா லோ. அப்போ என்ன அர்த்தம், கால் ஆப்ஷனோட ஹையை புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கிராஸ் அவுட் பண்ணலை இந்த இடத்துல. அப்போ 23,400 மட்டும் தான் கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 23,350 கால் வந்து 95 ரூபா அப்படிங்கிற லோவை அவங்க கட் பண்ணல. அப்போ இவங்க லோ கட் பண்ணதுக்கப்புறம் கூட வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் புட் ஆப்ஷன்ஸ் என்ன நடந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். பாருங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் என்ன அப்படின்னா 23,550 புட்டிலிருந்து 200 புட்டு வர ஐடிஎம் டு ஓடிஎம் பார்த்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ். இது எல்லாமே பாருங்கள் நமக்கு நியர்பை சேம் பர்சன்டேஜ், நமக்கு எல்லாமே நியர்பை சேம் பர்சன்டேஜ் இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம், கால் ஆப்ஷன்ஸ்லேயும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. இந்த இடத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது, அப்போ மார்க்கெட் ஏன் ஸ்லோ டவுனாக இருந்தது அப்படிங்கிறக்கெல்லாம் காரணம் இது தான். மார்க்கெட் வந்து பாருங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு 10:23க்கு நமக்கு 125 ரூபாய்க்கு மீட் பண்ணவங்க இங்கே என்ன பண்ணிட்டாங்க, 112, 127. அப்போ இன்னும் டிகே நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட் லோ கட்டாக ஆக இங்கே டிகே இருக்குது. ஆனால் கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நல்ல பில்ட் ஆகிருக்கு. 23,300 கால் போட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரேடல், ஒரே ஸ்ட்ரைக்கை ஸ்ட்ரேடல் பண்ணிட்டாங்க. அதனால தான் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ டவுனாக மாறினது. டிகேவும் நடக்கிறாங்க, இந்த இடத்துல ஸ்ட்ரேடலும் இருக்குது. அப்போ 23,300 கால் புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க. 23,400 புட் ஆப்ஷன் 400 காலுடைய ஹைக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க 23,350 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இல்லை, 350 கால் அதை வந்து யார் 183 ஹை வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஜோனை வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் 400 புட் ஆப்ஷன் 400 காலோட ஹைக்கு மேலே இருக்கிறாங்க, 350 காலுடைய ஹைக்கு மேலே இருக்காங்க. அதனால் என்ன அர்த்தம், 23,375 டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல டைமோட ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துக்கோங்க. 10:30 119, 120 ரூபா டிகே நடந்திருக்காங்க. ஸ்ட்ரேடல் அப்படியே மாறலை. அடுத்தது பாருங்கள், இதுவும் கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படியே பில்ட் ஆகுது. புட் சைடு வந்து கொஞ்சம் மெல்லமாக கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட ஒப்பீடு பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அப்படியே கால் ஆப்ஷனில் அதிகமாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 11:30, அங்கேயும் பார்த்தீங்கன்னா 118 ரூபா
நமக்கு ஏடி மீட்டிங் பாயிண்ட் இருந்திருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படியே ஸ்ட்ராடலில் இருக்காங்க. புட் சைடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க. மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் லோ 23,248 ஸ்பாட்டோட லோ வந்துட்டாங்க. மந்த்லி ஃபியூச்சரோட லோ 318. இந்த டைம் பாருங்கள் 12:55க்கு உங்களுக்கு 23,300ல் ஸ்ட்ராடல் இருந்ததா, அந்த ஸ்ட்ராடல் கம்மி ஆயிடுச்சு. 23,350 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுடைய ஹை 183, அதுக்கு நியர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏடி மீட்டிங் பாயிண்ட் 118 இருந்தது 110 மாறிடுச்சு. இப்போ இந்த ஏடி மீட்டிங் பாயிண்ட் 110லிருந்து மீண்டும் கம்மி ஆகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஃபால் இல்லைன்னு அர்த்தம். இந்த ஃபாலை இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் மார்க்கெட் ஃபாலை கிரியேட் பண்ணி மார்க்கெட்டில் இவ்வளோ ஒரு சடன் இம்பேக்டட் கொடுத்ததுக்கு காரணம் வந்து இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சடன் இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன பாருக்காங்க, 110 ரூபாய் இருக்கிறாங்க ஏடி மீட்டிங் பாயிண்ட். இப்போ பார்த்துக்கோங்க, டைம் 12:55க்கு 23,250 கால் புட் வந்து 111 ரூபாய் இருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க டைமிங் 1 மணி 5 நிமிஷம்தான், 1 PM. இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு 23,200 கால் புட் 118 ரூபா 122 ரூபா. அப்போ என்ன இருக்குது, 10 ரூபா கிணத்த காணோன்னு சொன்னது இடத்துல அந்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா கவரிங் செல்லர் வந்து பயந்து கவர் பண்ணக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 350 புட் ஆப்ஷன் 214, இவங்க 60 ரூபா. அப்போ என்ன அர்த்தம், காலோட ஹையை இவங்க பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு சடன் இம்பேக்டட். அடுத்த மீட்டிங் பாயிண்ட் பாருங்கள், 23,150 124 130. அப்போ என்ன அர்த்தம், 128 ரூபா அப்படின்னு அர்த்தம். அப்போது 100 ரூபா 110 ரூபாய் இருந்தவங்க 118 மாறுறாங்க, அடுத்து 128 மாறுறாங்க. அப்போ என்ன அர்த்தம், கவரிங் இன்க்ரீஸ் ஆகுது, ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது இங்கே தெரியுது. அடுத்தது 23,050 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 132. அப்போது 110 ரூபாய் இருந்தவங்க 20 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அப்போ மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே, ஏன்னா ஏடிஎம் மீட்டிங் பாயிண்டில் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்தளவுக்கு ஆக்டிவ். அப்போது ப்ளஸ் 50% இருந்த புட் ஆப்ஷனை இங்கே பாருங்கள் 400% ப்ளஸில் கொண்டு வராங்க. இங்கே எல்லாமே மைனஸ் 50% இருந்த புட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, -65%, 15% தான் இவங்க இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதற்கு புட் ஆப்ஷன் ரியாக்ட் பண்ணது ஓவர் ரியாக்டிங், அதனால புரிஞ்சுக்கணும். அடுத்து 23,100. அப்போ மார்க்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறாங்க. 128 134 128 மாறுறாங்க. அடுத்து 23,050 124. டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1:35. இங்கே பாருங்கள் 23,000 காலுடைய லோ 128 வைக்கிறாங்க. எத்தனை மணிக்கு, 2:20க்கு. புட் ஆப்ஷனுடைய ஹை பாருங்கள் 128. அப்போது 23,000 காலுடைய ஹை, காலுடைய லோ, புட்டோட ஹை சேம். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், 23,000 தடுப்பாக நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணுறாங்க. அந்த தடுப்பு கீழே போகாமல் இருந்ததுக்கு, ஏன்னா இவங்க கிராஸ் அவுட் பண்ணல. காலுடைய எல்டிபிக்கு மேலே புட் ஆப்ஷன் இருந்துட்டு தான் மார்க்கெட் 23,000 கீழே போயிருக்கும், ஆனால் அது போகலை. அதுக்கப்புறம் முக்கியமானது 23,200 கால் புட்டில் சூனியம் வச்சுருந்தாங்க. அந்த சூனியத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஏடிஎம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,025 இருக்கிறாங்க. இந்த இடத்துல எப்படி சேம் அவுட் ஆகிறாங்க பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு ஆப்ஷன் செயின் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. 23,050 நம்மளுக்கு என்ன ஆகுது, 120 ரூபா மாறுறாங்க. 134 ரூபா மட்டும் போனது அப்படியே படிப்படியாக கம்மியாயிருச்சு 2:43க்கு. அடுத்து இது வந்து டைமிங் 2:50. இங்கே 23,100 கால் 100 போட் 118க்கு மீட் பண்ணுறாங்க. இது 3 மணி. 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா 113 ரூபாய்க்கு இருக்கிறாங்க. 23,100 கால் 100 புட்.
அந்த 23,200 என்ன சூனியம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 23,200 கால் புட் நியரஸ்ட் ஹை, அவங்களே நியரஸ்ட் லோ. இந்த 23,200 நேற்று எப்படி 23,450 நம்ம பேசணுமோ அதே மாதிரி மார்க்கெட் 23,200 ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா நம்மளுக்கு முக்கியம். அடுத்தது 23,000 அப்படிங்கிறது முக்கியம். 23,000 ஹை 23,000 லோ அப்படிங்கிறது ஹை லோ மேட்ச் பண்ணியிருக்கனால மார்க்கெட் 23,000 இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஜோனில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அப்போ சந்தையோட இறக்கத்திற்கு காரணம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த இடம் வர நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் டிகேல இருந்திருக்கு. அப்போது புட் செல்லர் வந்துட்டு அவங்க பயப்படவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் புட் செல்லர் பயப்படலைன்னும் போது கால் செல்லர் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க புக் பண்ணல. பார்த்துக்கலாமா நீயா நானா பார்த்துக்கலாமான்ட்டு இருக்கும்போது கால் செல்லர் வந்து அப்படி கெத்தாக நிற்கும்போது புட் செல்லர் வந்துட்டு நானும் கெத்து தான் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டை சைட்வேக்கில் கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நேற்றும் இம்பேக்டட் 23,350 கால் புட்டை சேம் பண்ணி மார்க்கெட் மேலே கொண்டு போனாங்க. அப்போ 23,350 புட் ஆப்ஷன் 23,350 கால் ஆப்ஷனுடைய ஹையை கிராஸ் பண்ணதுமே மார்க்கெட் நேத்தத்தோட லோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நேத்தத்தோட லோ ஸ்ட்ரைக் புட்டு டேக் ஓவர் பண்ணதுமே மார்க்கெட் வந்து ஹெவி ஃபாலுக்கு கிரியேட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த சடன் ஃபால் நமக்கு வந்தது. அப்போ இதை வந்து ஏடி மீட்டிங் பாயிண்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ புட் செல்லர் என்ன ஆகிட்டாங்க, ஐயோ நான் முடியல அப்படின்ட்டு அவங்க லாஸை கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸை கவர் பண்ணாலும் சரி இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ணாலும் சரி, ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பொசிஷனை கவர் பண்ணுறாங்க. அந்த கவரிங் தான் இங்கே முக்கியம். அந்த கவரிங் நடக்கும்போது தான் உங்களுக்கு ஏடி மீட்டிங் பாயிண்ட் 110 134 வர 24 ரூபாய்ங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு 20% ப்ரீமியம் இந்த இடத்துல ஹைக் ஆகுது. இதை நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டை பார்க்கவும் தொடங்கணும். இப்போ மார்க்கெட்டை நீங்கள் செட்டில்மெண்ட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 23,100 கால் 100 புட்டை நம்ம பேஸ் பண்ணணும். இதை பேஸ் பண்ணும்போது இவங்களோட ஹை நம்மளுக்கு முக்கியம். காலோட ஹை 347, அப்போ 23,447. புட்டோட ஹை 186, அப்போ 200ன்னு வச்சுட்டா 22,900. இது ரொம்ப முக்கியம். க்ளோசிங் வந்து 120 ரூபாய் அப்படிங்கிறனால 23,220, இந்த பக்கம் 120னா 22,980. இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியமாக பாருது. இந்த ரெண்டு பேர்த்தோட லோவும் நம்மளுக்கு முக்கியம். அப்போ புட் ஆப்ஷனுடைய லோ 30 அப்படின்னால 23,070, இவங்களுடைய லோ காலோடைய லோ 86னா 23,186. இந்த ஜோன் நல்லா முக்கியம். இது வந்து வீக்லி ஃபியூச்சருக்கும் சரி அதே போல் வந்துட்டு ஸ்பாட்டுக்கும் சரி, இந்த ரெண்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஏடி மீட்டிங் பாயிண்ட் எப்படி ஆகுது, அதுக்கப்புறம் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி இருக்காங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பார்த்து ஒரு செயினிங்கை நீங்கள் பழகுனீங்கன்னா எங்கெங்கே இம்பேக்ட் ஏற்படும் எங்கெங்கே இம்பேக்ட் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதற்கு உங்களுக்கு வழிகாட்டுதல்கள் தேவை அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9842610908. ஆனால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணிடலாம், நான் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் எப்படி உங்களுடைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு சந்தேகம் கேட்டீங்க அப்படின்னா உங்கள் சந்தேகத்துக்கு நேரடியாக நான் பதில் சொல்ல மாட்டேன். அந்த சந்தேகத்துக்கு நீங்களே பதிலளிக்கும் வண்ணம் கான்வர்சேஷன் இருக்கும். அந்த கான்வர்சேஷனுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு இந்த கலந்தாய்வில் கலந்துக்கலாம். இல்லை நான் பேசாமல் வந்துட்டு வாயில்லா பூச்சியாக இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கலந்தாய்வு உங்களுக்கு பொருந்தாது. இதை ஃபீட்பேக்காக கொடுங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட்ஸாக நம்ம பேஸ் பண்ணி உங்களுக்கு பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களுக்கு எப்படி இருக்குது, இல்லை பழையபடி வந்துட்டு நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணலாமா இல்லை இந்த மாதிரி அனலைஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.